கடலூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. புதுச்சேரியிலும் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. சேலம், திருவண்ணாமலை, நீலகிரி, ராணிப்பேட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. பெங்கல் புயல் தாக்கம் எதிரொலி. கள்ளக்குறிச்சி, அரியலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவண்ணாமலையில் வ.உ.சி. நகரில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் உடல்கள் மீட்பு. 20 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற மீட்புப் பணி நிறைவு. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த இடத்தை நேரில் பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று அறிவிப்பு. கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் பாறை சரிவில் சிக்கிய 7 உயிர்கள் பறிபோயிருப்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். அவருடைய மரணத்திற்கு இரங்கலை தெரிவித்திருக்கின்றோம். மேலும் அவருடைய உறவினருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனை நாளை மாலைக்குள் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறேன். பெஞ்சல் புயலால் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பெரும் சேதம். இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கனமழையால் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஊத்தங்கரையில் ஏரிக்கரையோரம் வசிப்பவர்களுக்கு அரசு பாதுகாப்பான மாற்று இடத்தை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. திமுக ஆட்சியில் மக்கள் தூக்கம் தொலைத்துள்ளனர். முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. புதுச்சேரியில் ஆற்றை ஒட்டியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தண்ணீரில் தத்தளிப்பு. விழுப்புரம், கிருஷ்ணகிரியை தொடர்ந்து சேலத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை. புதிய பேருந்து நிலையத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் பயணிகள் அவதி. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் மழை நிவாரணம். கனமழையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மத்திய அமைச்சர் சீதாராமனை தனித்தனியே சந்தித்த தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே.என். நேரு. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்ததாக தகவல். கினியாவில் கால்பந்து போட்டியில் ரசிகர்கள் மோதலால் வன்முறை வெடித்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.